பர்சனலைஸ் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறது முன்னாடி உங்களுக்கு தரமான நாட்டு விதைகள் வேணுமா? அரசு சான்றிதழ் பெற்ற நாட்டு விதைகள் வேணுமா? எங்க யாரை தொடர்பு கொள்வதுன்னு தேவையில்லை, கவலை விடுங்க. AR Seeds இவங்க பாத்தீங்கன்னா அவங்க பண்ணையிலே உற்பத்தி பண்ண நாட்டு விதைகளை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள், மூலிகை விதைகள், அப்புறமா பழக்கன்றுகள், அவங்க தீவன கருமைகள் கூட விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 15 வருஷமா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாட்டு விதைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தெரியல, அதுக்கு நீங்க தொடர்பு கொடுங்க. அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஆமா, இதுல ஸ்ப்ரே பண்ண போதும். நீ கைனி ஃபுல்லா போயிட்டு 10 லிட்டர் ஸ்ப்ரே பண்றதுக்கு 1 லிட்டர் இதுல ஸ்ப்ரே பண்ணா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இங்கே ஒரு தாய்ப்பூச்சி இங்கே அழிச்சிடலாம். ஆமா, தாய் அழிச்சாலே போதும். தாய்ப்பூச்சி இங்கே அழிச்சிடலாம். 10 வகையான பூச்சிகள் இருக்குது ஐயா. வருது ஐயா. பாத்துருக்குறேன் ஐயா. கவர்ந்து இருக்குது ஐயா. நமக்கு இந்த பூ வரும்போது இதுல பூச்சி உங்களுக்கு இதுல தெரிஞ்சிடும். இதுல எவ்வளவு பூச்சி வருது, என்ன வருதுன்னு. இந்த செடியை பூச்சி கவர் பண்ணணும். நம்ம கையில் வச்சுக்கிற ஒரு தோட்டத்தில் இருக்கிற நம்ம செடியை பாதிக்கிறது கூட இது முதல்ல இதில் உட்காரும் போது இதுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். இந்த கொஞ்சம் பெரிய ரகம் ஆமனுக்கு, நார்மலாக இருக்கிறது சின்ன ஆமனுக்கு, அதுவும் இருக்குது என்கிட்ட. இந்த பெரிய ஆமனுக்கு ஏன் போட்டோம்னா இது நிறைய சத்து, புரத சத்து நிறைய இருக்குது. நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது இட்லி மாவில் நம்ம இதை போட்டு சாப்பிடும் போது மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். என்னுடைய கஸ்டமர் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது சொல்கிறதுக்கு, அவங்க தோட்டத்தில் விதை நேர்த்தி பண்ணி விதையும் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன். அந்த விதையை இங்கே எனக்கு பத்தியில கரைச்சலையோ இல்லை பூச்சி வெரைட்டிக்காகவோ புண்ணாக்குக்காகவோ நம்ம வெளியே எடுக்காமல் என்னுடைய தோட்டத்துலேருந்து நானே ஆமனுக்கு வளர்த்து எடுத்துருக்கேன். இந்த விதை எனக்கு விதை திருவிழாவில் போனேன். வந்தவாசி, திருவண்ணாமலை, அந்த மாதிரி நிறைய இடத்துல விதை திருவிழா எங்கே போட்டாலும் போயிடுவேன். அங்கே என்ன மாதிரி விவசாயிங்க இதை பற்றி எனக்கு சொல்லி ஒரு புரிதல் கொடுத்து இந்த விதையை கொடுத்தாங்க. ஆமனுக்கு நமக்கு ஒரு 2 பர்பஸ். ஒன்று, நம்ம சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கைனிக்கு மருந்து ரெடி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். புண்ணாக்குக்கு, ஆமனுக்கு எண்ணெய், இந்த மாதிரி விளக்கெண்ணெய் நல்ல ரேட்டு தான். எண்ணெயும் எடுத்து நாங்கள் செடிங்களுக்கு அடிக்கிறதுக்காக, ஊட்டச்சத்துக்கு அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஐயா, அது நம்மளுடைய விருப்பம் தான் ஐயா. ஒரு ஏக்கருக்குன்னு கணக்கு கிடையாது ஐயா. உன்னுடைய வேலையை சுற்றி இது வச்சுன்னா நல்லாயிருக்கும். இது வேலையை சுற்றி வச்சுட்டு இது ஒரு வியாபாரமாக பண்ணும்போது நீ ஒரு 1000 செடி வச்சு இது வியாபாரமாக பண்ணலாம். என்னால் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு 20 செடி இருந்தால் போதும் ஐயா. இந்த இடத்த நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். இப்போ இந்த 10 அடி நாங்கள் வைக்கிறோம், இந்த கீழே இடம் ஏன் வேஸ்ட் ஆகுதுன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு 3 விதமான பயிர்களை போடலாம். இது ஆல்ரெடி மரமாக வளர்ந்துடும். இது கீழே நான் வெண்டைக்காய் நட்டுக்கலாம், கொத்தரைக்காய் நட்டுக்கலாம், கத்திரிக்காய் நட்டுக்கலாம். கீரைக்கு அதிகமாக பூச்சி வரும், அது வரக்கூடிய இலை ஃபுல்லாக இது எடுத்துக்கலாம். 20 நாளில் இந்த இளங்கீரையை பூச்சி தாக்கிறது இந்த இடத்துல கம்மியாக இருக்கும். இந்த இலை பூச்சி பக்கத்துலேயே தான் இருக்கும். ஆமனுக்கு செல்ல பூச்சி போய் உட்காரும். ஐயா வணக்கம், என் பேர் பூவேந்திரன், இயற்கை விவசாயி, காஞ்சிபுரம் மாவட்டம், வளஜாபாத் ஒன்றியம். இப்போ நம்மளுடைய தோட்டத்தில் வேலிக்கு பாதுகாப்பாக பூச்சி வராமல் அந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆமனுக்கு நட்டுருக்கேன். நம்ம பார்த்துக்கிற ஆமனுக்கு இது கொஞ்சம் பெரிய ரகம் ஆமனுக்கு, நார்மலாக இருக்கிறது சின்ன ஆமனுக்கு, அதுவும் இருக்குது என்கிட்ட. இந்த பெரிய ஆமனுக்கு ஏன் போட்டோம்னா இது நிறைய சத்து, புரத சத்து நிறைய இருக்குது. நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது இட்லி மாவில் நம்ம இதை போட்டு சாப்பிடும் போது மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இட்லி ரொம்ப டைட்டாகாமல் ஒரு 20 கொட்டை, ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு 20 கொட்டை 15 கொட்டை போட்டு ருப்பிட்டுமா நம்ம சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இது என்னுடைய ஓன் யூஸுக்காகவும் வச்சுருக்கேன். என்னுடைய கஸ்டமர் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது சொல்கிறதுக்கு, அவங்க தோட்டத்தில் விதை நேர்த்தி பண்ணி விதையும் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன். அந்த விதையை இங்கே எனக்கு பத்தியில கரைச்சலையோ இல்லை பூச்சி வெரைட்டிக்காகவோ புண்ணாக்குக்காகவோ நம்ம வெளியே எடுக்காமல் என்னுடைய தோட்டத்துலேருந்து நானே ஆமனுக்கு வளர்த்து எடுத்துருக்கேன். இந்த விதை எனக்கு விதை திருவிழாவில் போனேன். வந்தவாசி, திருவண்ணாமலை, அந்த மாதிரி நிறைய இடத்துல விதை திருவிழா எங்கே போட்டாலும் போயிடுவேன். அங்கே என்ன மாதிரி விவசாயிங்க இதை பற்றி எனக்கு சொல்லி ஒரு புரிதல் கொடுத்து இந்த விதையை கொடுத்தாங்க. இதுக்கு நான் வாங்கிட்டு நட்டேன். நட்டு ஃபஸ்ட் டைம் நட்டு ஏற்கனவே ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு நல்ல மகசூல். இப்போ 2வது என்கிட்ட இருந்தே விதையை போட்டு இப்போ இந்த விதையை எடுத்துருக்கேன். இது இப்போ பூ வந்துக்கிட்டு பாருங்கள். இந்த பூ வரும்போது இதில் பூச்சி உங்களுக்கு இதில் தெரிஞ்சிடும். இதில் எவ்வளோ பூச்சி வருது, என்ன வருதுன்னு. இந்த செடியை பூச்சி கவர் பண்ணணும். நம்ம கையில் வச்சுக்கிற ஒரு தோட்டத்தில் இருக்கிற நம்ம செடியை பாதிக்கிறது கூட இது முதல்ல இதில் உட்காரும் போது இதுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். இது எதுக்கு கையில் நடுக்கிறியோ அந்த பத்தியில கரைசலோ மீன் அமிலமோ இதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும், நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். மேக்ஸிமம் இதோட அளவுக்கு தான் பூச்சிங்க அதிகமாக தாக்கும். நம்மளோட வேலை அதுக்குள்ள செடிங்க, இளஞ்செடிங்க கொஞ்சம் முச்சிடும். இளஞ்செடிக்கு பூச்சி வராது. ஆமனுக்கு நமக்கு ஒரு 2 பர்பஸ். ஒன்று, நம்ம சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கைனிக்கு மருந்து ரெடி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். புண்ணாக்குக்கு, ஆமனுக்கு எண்ணெய், இந்த மாதிரி விளக்கெண்ணெய் நல்ல ரேட்டு தான். எண்ணெயும் எடுத்து நாங்கள் செடிங்களுக்கு அடிக்கிறதுக்காக, ஊட்டச்சத்துக்கு அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். புண்ணாக்கும் வேருங்களுக்கு போட்டுக்கிறோம். நல்ல ஒரு மகசூல் ஐயா. இது நல்ல ரேட்டு. நீங்கள் பார்க்குறவங்க இது அவங்க தோட்டத்தில் இந்த மாதிரி விதை கிடைச்சாலும் வாங்கி வேலி ஒரு பயிரை ஒரு 10 பயிர் போடுங்க. நீங்கள் செடிக்கு பயன்படுத்துகிறீங்களா இல்லையா,
குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்கு இந்த வயிறு வலி வராமல் இருக்கிறதுக்கு அப்பயே ஆமனுக்கு விளக்கெண்ணெய் எடுத்து தடவணும் அவங்க தொப்புள்ள. அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டாலே உள்ளே வயிற்றுக்குள்ளே போகக்கூடிய பொருள் தான் இது. இதை சாப்பிடலாம், ஒரு நல்லது தான் இது. எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கிற மாதிரி செடியை இது நல்லா ஆர்கானிக் முறையில் தான் நான் வளர்க்குறேன். ஐயா இது வந்து கொதிக்க வச்சு எடுக்கணும் ஐயா கொட்டையை வந்து அந்த ப்ராசஸில். நான் வந்து வெளியே கொடுத்து எடுக்கிறேன் ஐயா. எனக்கு சரியாக டைமிங் கிடைக்கல எடுக்கிறதுக்கு, என்னால் முடியல. இது வேறு ஆள் ஃப்ரெண்டுக்கிட்ட எடுக்கிறவங்கள்ட்ட கொடுத்து சுடுதண்ணில் போட்டு அதை கொதிக்க வச்சு அதை பதப்படுத்தி எனக்கு எடுத்து கொடுக்குறாங்க. போயிட்டு ஃப்ரெண்டை பண்ணி கொடுக்குறதுனால அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு நம்மளும் விவசாயத்தில் நிறைய வேலை இருக்குது இல்லையா, அதை இப்போ நம்மளை புண்ணாக்கள் நானே இடிச்சு போட்டுக்கிறேன். இந்த கொட்டையை எடுத்துகிட்டு ஒன்று இட்லி மாவில் போட்டு நான் சாப்பிட்டுக்கிறோம். மிச்சது வந்து உரலில் வச்சு இடித்து அதை அப்படியே தண்ணியில் கோமியத்தில் ஊற வச்சு செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். எண்ணெயாக இருக்கும்போது அவங்க கொடுத்து பதப்படுத்தி எடுத்துக்கிறேன். நான் சாப்பாடுக்கு எப்படி யூஸ் பண்ணுறீங்க? இன்றைக்கி நைட்டு அரிசி ஊற வைக்கும் போதே காலையிலேயே ஒரு 10 கொட்டை தனியாக ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சோமா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஊற வச்சு நைட்டுக்கு கிரைண்டரில் ருப்பும் போது இது ஒரு டம்ளர் வச்சு லேசாக தட்டினாலே கொட்டை உரிச்சிக்கும். மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டு அப்படியே மிஷினில் போட்டுடலாம். மிஷினில் போட்டு அரிசியில் அப்படியே அரைச்சிட்டு வருது. மிஷினில் மாவை கூட உளுந்தும் அரிசியும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இதுவும் அந்த 10 கொட்டை சேர்ந்து அரைஞ்சிட்டு மறுநாள் சாப்பிடும் போது நல்லா பொசன்னு இருக்கும். இட்லி நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த முத்துக்கொட்டை ஆமனுக்கு இது சொல்கிறேன், இதுவும் போடுறோம். இது போகும்போது முசு கிளை போடுவோம் தனியாக. அதை வந்து தனியாக மிக்சியில் அரைச்சி ஒரு கரண்டி எடுத்து அன்றைக்கி தேவையான இட்லிக்கு மட்டும் ஊற்றிப்போம். மொத்தமாகலாம் பச்சையாக கலந்துட மாட்டோம். தூதுவளை போடுவோம், முருங்கீரை அரைச்சி ஊற்றிடுவோம் மாவில். அது மாதிரி ஊற்றும் போது பசங்க இலைங்க சாப்பிடாத போது நம்ம டைம் கிடைக்காம மிக்சியில் போட்டு அரைச்சோமா இட்லியை ஊற்றணுமா சாப்பிட்லாம், தோசையில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். எது ஒன்றாலும் ஒரே விஷயம் பச்சையாக இருக்கும். தோசை உடம்பு நல்லது, சாப்பிட்லாம். இது நல்லது ஐயா, நல்லது. நாங்கள் ஃபுல்லாக போடும்போது இதை போட்டு தான் நாங்கள் சாப்பிட்றோம். என்னை சுற்றி எல்லாருமே வந்து பூச்சி மருந்து அடித்து பயிர் வைக்கிறவங்க, நான் ஆர்கானிக்காக பண்ணுற ஆளுங்க. இப்போ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே நான் வந்து இந்த புது மெத்தடை கையாளி உயிர் வலி முதல்ல அமைக்கிறேன். அந்த உயிர் வலி கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு ஆகுது. இது வந்த பிறகு பூச்சி வந்து நம்ம தாக்குதல் கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய செடி இலை வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அவங்க விஷத்தை தெளிக்கும் போது அதில் வந்து பூச்சி செத்து போயிடும். அங்கே இருக்கிற பூச்சி நம்மக்கிட்ட வந்துடும். நம்ம வந்து இந்த கோமியத்தில் இலையை ஊற வச்சு அடிக்கிறதுனால அவங்க ஒரு முறை அடிக்கிறாங்க, 4 முறை 5 முறை அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா சுற்றி இருக்கிறதுனால அது எனக்கு அதனுடைய செலவு தான் அதிகமாக வேண்டி, காசோட செலவு கம்மி. மருந்து அடிக்கக்கூடிய டைமிங் அதுதான் எனக்கு செலவு அதிகமாக. அப்படி அடிக்கும் போது எனக்கு நல்ல நஞ்சில்லாத உணவு கிடைக்குது ஐயா. ஐயா அது நம்மளுடைய விருப்பம் தான் ஐயா. ஒரு ஏக்கருக்குன்னு கணக்கு கிடையாது ஐயா. உன்னுடைய வேலையை சுற்றி இது வச்சுன்னா நல்லாயிருக்கும். இது வேலையை சுற்றி வச்சுட்டு இது ஒரு வியாபாரமாக பண்ணும்போது நீ ஒரு 1000 செடி வச்சு இது வியாபாரமாக பண்ணலாம். என்னால் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு 20 செடி இருந்தால் போதும் ஐயா. 20 செடி போதும் ஐயா. அது ஒரு 10 அடிக்கு வைக்கலாம் ஐயா. பாருங்கள், ஒரு செடி 10 அடிக்கு 12 அடிக்கு வச்சுக்கிறேன். ரெண்டுமே கலந்துக்கும். இப்படி தூரமாக வைக்கும்போது ஆரோக்கியமாக வளரும், காத்தோட்டமாக. இந்த இடத்த நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். இப்போ இந்த 10 அடி நாங்கள் வைக்கிறோம், இந்த கீழே இடம் ஏன் வேஸ்ட் ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு 3 விதமான பயிர்களை போடலாம். இது ஆல்ரெடி மரமாக வளர்ந்துடும். இது கீழே வந்து நான் வெண்டைக்காய் நட்டுக்கலாம், கொத்தரக்காய் நட்டுக்கலாம், கத்திரிக்காய் நட்டுக்கலாம். இது போக அரைக்கீரை சிறுகீரை போட்டுக்கலாம். இதோட நயலில் அரைக்கீரை சிறுகீரை நல்லா வரும். இதுக்கு கீரைக்கு வரக்கூடிய பூச்சி ஃபுல்லாக இந்த மரம் எடுத்துக்கும். கீரைக்கு அதிகமாக பூச்சி வரும், அது வரக்கூடிய இலை ஃபுல்லாக இது எடுத்துக்கலாம். 20 நாளில் இந்த இளங்கீரையை பூச்சி தாக்கிறது இந்த இடத்துல கம்மியாக இருக்கும். இந்த இலை பூச்சி பக்கத்துலேயே தான் இருக்கும். ஆமனுக்கு சைடில் பூச்சி போய் உட்காரும். ஓகேவா, நம்ம இதை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அதிகமாக தாக்குதுன்னா நீங்கள் இந்த இடத்துல கீரை விதைக்காமல் வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தரக்காய் போட்டுக்கலாம். கொடி வகைகள் போட்டுக்கலாம். எது வேணாலும் இந்த மரத்தில் ஏறாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஏன்னா இதில் கொடி ஏறிச்சுன்னா இது ஈல்டு வராது. மரம் நல்லாயிருக்கும், ஆமனுக்கு சரியாக காய் வராது. அதனால் இதில் கொடி ஏறாத அளவுக்கு கீழே வரைக்கும் போட்டுக்கலாம். இடத்த எதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை. விவசாயத்தில் எந்த இடமும் வேஸ்ட் ஆகாது. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஐயா. நீங்கள் இதில் என்ன வளர ஐயா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4வது மாதம் ஐயா. 120 நாள் ஆகுது ஐயா. இது 110 நாள் ஆகுது ஐயா. இது நட்டு நான் இதோட வந்து 110 நாள். இப்போ இந்த காய் வருது. இது வந்து கொஞ்சம் பக்கத்து மரத்தினால இது வந்து ஹைட்டு கம்மியாக வளர்ந்துக்குது எனக்கு தெரிஞ்சு. இது நயல் பக்கத்து மரத்தை நயல் இந்த ஷெட் எடுத்தால சரியாக சூரிய வெளிச்சது கிடைக்காதனால இதோட ஹைட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து 7 அடி இருக்குது. இதோட இறங்கி நான் எனக்கு தெரிஞ்சு 4 மாதத்தில் 10 அடி போயிருக்கணும். 10 அடியில் போய் இன்னும் களை வந்து பிரிஞ்சு வந்து எனக்கு பூ நிறைய எடுத்துருக்கணும். இது இந்த நயல்னால கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாகிடுச்சு. இது தனியாக இந்த கொஞ்சம் தூரமான இடத்துல அழுக்கா இது ஈல்டுன்னு வச்சுருந்தேன்னா நல்லா வந்திருக்கு ஐயா. எனக்கு வேலி வரும்போது ஒரு பாதுகாப்பு இருக்கட்டுமா. இந்த செடியில் இருக்கிற பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கிறதுனால பூச்சி கண்ட்ரோலுக்காக எந்த இடத்துலையும் இந்த ஓரத்தில் வச்சுக்கிறேன் ஐயா. ஐயா அது அவ்வளோ இதுவாக எனக்கு தெரியல இந்த மாதிரி பூச்சி வரும்னு. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகையான பூச்சிகள் இது இருக்குது ஐயா. வருது ஐயா. பார்த்துருக்குறேன் ஐயா. கவர்ந்து இருக்குது ஐயா. நமக்கு
இந்த பூச்சியில் இந்த சின்ன சின்ன வண்டு பூச்சி இலைங்களை சாப்பிட்ற பூச்சி ஃபுல்லாக இதில் வந்து உட்காந்து இந்த இலைங்களை சாப்பிடுது ஐயா. பயிர் பாதிப்பு கிடையாது ஐயா. அதுக்கு வந்து இதுலேயே முட்டை போடுறது இல்லை இனப்பெருக்கம் வந்து இதில் அதிகமாக இருக்குது ஐயா. இந்த இதில் வந்து உட்காரல நம்ம இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுக்கூடாது. இதுதான் பூச்சி மருந்து, இதே சாப்பிட்டு பூச்சி இதில் இனப்பெருக்கம் பண்ணி இதில் செத்துரும் அப்படின்றதுக்காக நம்ம நினைக்கக்கூடாது ஐயா. இதில் வீடு பூச்சிங்களுக்கு இது வீடு. இதில் ஒரு பூச்சி வந்து பல பூச்சி தான் நம்ம தோட்டத்துக்கு வரும். நமக்கு வந்து ஆபத்து இதுதான். எவ்வளோ நன்மையோ அவ்வளோ ஆபத்து இதுதான். இதில் விட்டுட்டுனீங்கன்னா இதில் இருந்து அடுத்த பருவத்துக்கோ இல்லை 20 நாளுக்கு அடுத்து நம்ம செடி வரக்கூடிய துளிர் புது இலைக்கோ இதில் தான் வரும். நம்ம இதை கண்காணித்து முதல்ல இதில் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஆமாம், இதில் ஸ்ப்ரே பண்ண போதும். நீ கைனி ஃபுல்லாக போயிட்டு 10 லிட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு 1 லிட்டர் இதில் ஸ்ப்ரே பண்ணால் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இங்கேயே ஒரு தாய்ப்பூச்சி இங்கேயே அழிச்சிடலாம். ஆமாம், தாய் அழிச்சாலே போதும். தாய்ப்பூச்சி இங்கேயே அழிச்சிடலாம். அதுக்கு இந்த கைனியில் நம்ம ஒரு 50 சென்ட்டில் போட்டு 4 முறை மருந்து அடிக்கிறது, இந்த பூச்சி வரட்டி அடிக்கிறது, இதில் 2 முறை பூச்சி வரட்டி அடிச்சாலே போதும். பூச்சி கண்ட வரணும். கைனி ஃபுல்லாக தேட வேண்டியதில்லை. அவங்க எங்கே சாப்பாடு போனால் அவங்களுக்கு வீடு இங்கே தான். ஆமாம் ஆமாம், பூச்சியோட வீடு இதுதான். இங்கே தான் வந்து அவங்க தங்குவாங்க. முதல்ல இதோட இடம் ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா தான் அவங்க பூச்சிலே இந்தோட இலையிலே அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதனால் இங்கே அடித்தாலே போதும். எல்லா விதமான இதுவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கைனிக்கு இலையும் சத்து தான், மரமும் வேரும் சத்து தான். அதனால் எந்த குறையும் கிடையாது. இதே ஒரு எல்லா பக்கத்தில் லாபம். பூச்சிக்கும் ஒரு பூச்சி பாதுகாவலனாக இருக்கிறான். நமக்கு கொட்டையே வந்துடுது, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கைனிக்கும் சத்து ஐயா இது. நன்றி ஐயா.